இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ல ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டு வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஆஃப்டர், இன்னொன்று பிஃபோர். இப்போ சிம்பிள் சென்டென்சஸ்ல எப்படி நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்றது, ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் வந்து கன்ஜங்ஷன்ஸ் இல்லையா அப்படி நீங்க கேட்கலாம். இந்த ரெண்டு வேர்ட்ஸும் ப்ரப்போசிஷனாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும், அதே நேரத்தில் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிள் சென்டென்சஸில் நம்ம அந்த ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து ப்ரப்போசிஷன்ஸாக மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணும். அண்ட் they will be used with a phrase. Additionally ஒரு clause இருந்தால் தான் அது காம்பவுண்டோ இல்லை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாவோ இருக்கும். இது வந்து ஒரு phrase கூட அட்டாச் பண்ணியிருப்போம் நம்ம அந்த ஆஃப்டரையும் பிஃபோரையும். எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஆஃப்டர் ரிசீவிங் a hike in his salary he bought a new mobile phone. ஸோ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இதில் இந்த ஆஃப்டர் வந்து ரிசீவிங் a hike in his salary. ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லை, மெயின் வேர்ப் கிடையாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் a phrase and the preposition after is attached with the phrase. இது நீங்க காம்பவுண்டா மாத்துறப்ப he received a hike in his salary and then he bought a new mobile phone. இதே சென்டென்ஸை நம்ம வந்து காம்ப்ளெக்ஸா மாத்துறப்ப after he had received his salary he bought a new mobile phone. ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். டென்சஸ் நம்ம ரிவைஸ் பண்ணுறப்பவே ஆக்சுவலாக பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் செகண்ட் ஆக்ஷனை பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லுவோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆஃப்டர் பிஃபோர் யூஸ் பண்ணுறப்ப டெஃபினெட்லி தெர் ஆர் டூ ஆக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வில் பி டோல்ட் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் த செகண்ட் ஆக்ஷன் வில் பி டோல்ட் இன் பாஸ்ட் டென்ஸ். இப்போ சப்போஸ் அந்த ரெண்டு ஆக்ஷனுமே வந்து ப்ரெசென்ட்ல நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வில் பி டோல்ட் இன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் த செகண்ட் ஆக்ஷன் வில் பி டோல்ட் இன் ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ இதுதான் ரூல். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஹைக், சேலரியில் ஹைக் வந்ததுக்கு அப்புறம் he bought a new mobile phone. So after he had received a hike in his salary, he bought a new mobile phone. இப்போ நம்ம இந்த சேம் சென்டென்ஸை பிஃபோர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் அப்படின்னோன்னா பிஃபோர் he bought a mobile phone, he had received a hike in his salary. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து எப்போவுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கணும், செகண்ட் should be in past tense. Will you remember?